ரஹ்மான் ஒரு புதிர்தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்களுக்கு ரஹ்மான் வழங்கும் இசை பொங்கல் இது. ஆம், பாரம்பரிய வாத்திய கருவிகளும் கம்ப்யூட்டரும் இங்கே சங்கமமாகின்றன. சரி நீத செக் பண்ணிக்கிறேன். மாட்டீங்க தேம் நட வர மாதிரி. ஓகே, செகண்ட் டைம் கொஞ்சம் மாத்தீங்க. பாத்தீங்க கரெக்ட். ஓகே, சைன் சாக் வேணும், வரும் சைன் மட்டும் போதும். யா ரெடி? லெவல் கிட்ட மைக் கிட்ட வேணாம், கொஞ்சம் தூரம் போங்க. ரஹ்மானின் சிந்தனையில் மலர்ந்த இசைக்கோலம். ஜப்பான்ல ஒரு துணி வகைய மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க, ஒரு ஃபேப்ரிக். அதுல பேர் சின்ன சின்ன ஆசைன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இது. ரஹ்மான் இன்னைக்கு டெஃபினட்டா வயசுல ரொம்ப சின்னவர் தான், ஆனா இசையில அவர் நிறைய உச்சகட்டத்துக்கு வந்திருக்காரு. அது இன்னும் மேலுக்கு மேலுக்கு போகணும், இது லிமிட்டே கிடையாது. சில பேர் சொல்லுவாங்க ஒரு உச்சகட்டத்துக்கு வந்ததுக்கப்புறம் கீழே வரணும் இல்லையா சார்னு சொல்லி. லெட் அஸ் விஷ் திஸ் மேன் வில் ஸ்டில் டிராவல் a lot of distance. நிறைய
பேரும் புகழும் சம்பாரிச்சு நமக்கும் நம்ம நாட்டுக்கும் பெருமை கொண்டு வராருன்னு நம்ம எல்லாம் லெட் அஸ் ப்ரே காட். ரகுமான் ஒரு புதிர்தான் பழகாதவர்களுக்கு புதிராக இருக்கிற அதே ரகுமான் பழகி பார்த்தவர்களுக்கு சின்ன வயதிலேயே விளைந்த ஒரு கதிராக இருப்பார் என்பது எனக்கு தெரியும். இந்த வெற்றி, இந்த புகழ், இந்த பெரிய விலாசம் இவைகளெல்லாம் ரகுமானுக்கு அதிர்ஷ்டத்தாலோ வானுலக தேவதைகளின் ஆசீர்வாதத்தாலோ கிட்டியது என்று நான் நினைக்கவில்லை. முயற்சி, பயிற்சி, திட்டமிடல், மக்களின் ரசனையை புரிந்து கொண்ட போக்கு இவைகளெல்லாம் சேர்ந்துதான் அந்த வெற்றிக்கு அஸ்திவாரங்கள் என்று நான் கருதுகிறேன். ரகுமான் ஒரு புதிரல்ல, சின்ன வயதிலேயே விளைந்த கதிர் என்பதை நான் மீண்டும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். எல்லைகளை எல்லாம் கடந்து உலக நாடுகள் முழுவதும் வாழும் லட்சக்கணக்கான கலாபிமானிகள் உங்கள் இசை விருந்தை அள்ளி பருக காத்திருக்கின்றார்கள். அவர்களில் ஏராளமான ரசிகர்கள் இன்று பொங்கல் திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்ல விரும்புவது? உலக ரசிகர்களுக்கு எனது பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல்.